கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் நாள் அருகாமையில் நாம் நிற்கின்றோம். ஸோ இந்த காலப்பகுதியில நம்மளை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளத்தக்கதாகவும் நம்மளை நாமளே நிதானித்துக் கொள்ளத்தக்கதாகவும் தேவன் இந்த காலப்பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் வண்ணமாக அநேக சத்திய பாடங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். அதற்காகவும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பார்த்த உடனே நம்முடைய சிந்தனை எப்படி செல்லக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடம் இயேசு கிறிஸ்துவின் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் மரணம் அடைஞ்சார், அந்த சிலுவையில எவ்வளவு துயரப்பட்டார், அந்த சவுக்கடியில அந்த ரோமன் பிளாக் ஸ்கார்ஜ்ல எவ்வளவு துயரப்பட்டார், மனிதர்கள் எவ்வளவு கேள்வி பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. சோ இயேசு கிறிஸ்து அவர் பட்ட வேதனை, வலி, மரணம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போறது கிடையாது. அப்ப இந்த பாடத்தோட தலைப்பு, இந்த பாடம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வேணா மரணம் அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ஜீவனுக்கு ஜீவன் சொல்லுகின்ற பொழுது ஆதாம் செய்த தவறு நிமித்தமாக இரண்டாம் ஆதாம் ஆகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் அங்கு ஒரு ரத்தம் சிந்தினால் போதும், அங்கு ஜீவன் விட்டால் போதும். ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்கிறான்னு பார்க்கின்ற பொழுது ஒரு பிரிச்சுவாலிட்டி, ஒரு கொடுமையான மரணத்தை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க அடைந்திருக்கிறார். ஏன் இந்த கொடுமையான மரணத்தை அவர் அக்செப்ட் பண்ணார்? தேவன் ஏன் அக்செப்ட் பண்ணார்? அதுக்கு பின்பாக ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்கிற பொழுதுதான் தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அவர் என்ன பண்றாருன்னா நமக்கு அங்க வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு 4 தலைப்பின் கீழ் நம்ம பார்க்க போறோம். எதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு ஒரு கொடூரமான மரணத்தை அவர் என்ன பண்ணாருன்னா எதிர்நோக்கினார், அதை அக்செப்ட் பண்ணார், ஏன் அவர் மரணம் அடைந்தார் என்பதற்கு. சரி, நமக்கு பொதுவாகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மரணம் அடையும் போது ஜென்ரலா ஒரு வேதமானவர்களா இருக்க நாம் என்ன அதை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ரான்சம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஈடுபலி. இதான் ஒரு பேசிக்கான ஒரு டாக்டரின். இந்த பேசிக் டாக்டரின் தான் நம்மள என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, ஒரு வேத மாணவர்களை ஒருங்கிணைக்குது. ஒரு பேசிக் கான்செப்ட், பேசிக் டாக்டரின், பட் இட்ஸ் ட்ரூ. இதுதான் உண்மை. சகோதரர் இந்த ரான்சமுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். பைபிள் வாசிக்கக்கூடிய சகோதரோ இது வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சகோதரர் கொடுத்த அந்த விளக்கத்தை உங்களுக்கு தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். வாசிக்கிறீங்களா? மீட்கும் விலையை வழங்குவதற்காக இயேசு இறந்தது மட்டுமல்ல, அவர் இறந்த விதம் மரணத்திலிருந்து மீட்கும் தொகையை விட அதிகமாக வழங்கியது. சோ நல்லா புரிந்து கொள்ளலாம். சகோதரர் இங்க என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, மீட்கும் விலை, ஒரு ரான்சம். அவர் என்ன செஞ்சிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ரான்சம்காக மட்டும் அவர் மரணம் அடையவில்லை. நல்லா புரிஞ்சுக்க, ரான்சம்காக மட்டும் இல்ல, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் இறந்த விதம், அவர் எப்படி இறந்திருக்கிறார், அந்த இறந்த விதத்தை பாருங்க. அந்த இறந்த விதம் மரணத்திலிருந்து மீட்கும் தொகையை விட அதிகமாக வழங்கியது. அப்போ தேவன் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் அதிகமா என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம கலவைக்கெல்லாம் நம்ம புரியும்படியாக இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியறதுக்காக. ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை நம்ம அடமானம் வச்சிட்டோம். ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை அடமானம் வச்சிட்டோம். இப்போ அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த பொருளை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் 100 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணிடலாங்க, அந்த பொருளை மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் அடமானம் வச்ச அந்த பொருளை மீட்டுக் கொள்வதற்கு 100 ரூபாய் கொடுக்காம கோடி ரூபாய் கொடுத்து அந்த பொருளை என்ன பண்றது? மீட்டுக் கொள்ளுகிறது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ ஆதாம் கீழ்ப்படியாமை நிமித்தமாக தவறு செஞ்சு அவர் ஜீவன் என்ன பண்ணிட்டாருன்னா அடகு வச்சுட்டார். பாவம் வந்துருச்சு. இப்போ இந்த அடகு வச்ச ஜீவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னைத்தானே பலி செலுத்தி மீட்கும் விலையை கொடுத்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆனால் அவருடைய இறந்த விதம் எப்படி இருந்திருக்காமா, அவர் வந்து ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் பாத்தீங்களா, அந்த ransom-க்கு அந்த ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் பாத்தீங்களா, அந்த தொகையை விடவும் அதிகமா கொடுத்திருக்கிறார். அதனாலதான் the brutality of the cross. அப்போ என்னது, அவ்வளோ விலை அதிகமா ஏன் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுதுதான் 4 முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கும்போது, தி சேவ்டு ஃப்ரம் ஆடமிக் சின் அண்ட் லா. முதலாவது பார்க்கின்ற பொழுது ஆதாம் பாவத்திலிருந்தும் சட்டத்திலிருந்தும் காப்பாற்றப்பட்டது. சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ இதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் லா வரும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆடமிக்ஸ் வரும். நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ரெண்டுமே ஒன்னா போட்டிருக்கேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சிலுவையில யார வந்து போடுவாங்க, யாரு வந்து சிலுவையில் அறைவார்கள் அப்படின்னா, இட் ஷுட் பி ஒரு கிரிமினல் அல்லது ஒரு ரிபெலியன், ஒரு தேசத்துக்கு ஒரு விரோதமாக செய்கின்றவர்கள், கலவரம் செய்கின்றவர்கள், ஒருத்தரை அவமானப்படுத்துகிறவர்கள், ரொம்ப கொடூரமா தண்டனை கொடுக்க வேண்டிய நபர்களை தான் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையில அறைவாங்க. இது வந்து ரோமன் கல்ச்சர்ல இருந்த ஒரு காரியம். ஆனா இதை வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் யார் என்பதற்கு இந்த பாடம் எழுதின சகோதரர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வாசிக்கிறீங்களா? சிலுவையில் அறையப்படுவது பழங்காலங்களில் கொடூரமான குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையின் கொடூரமான முறையாகும். கண்மூடித்தனமான பொறாமை மற்றும் கொலைக்கார தலைமை ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்கள் இயேசுவை கொல்ல சதி செய்த போது அவர் கடவுளால் சபிக்கப்பட்டவராக பொதுமக்களுக்கு சித்தரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, யாரு அந்த கண்மூடித்தனமான பொறாமை மற்றும் கொலைகார தலைமை ஆசாரியர்கள், அவங்க என்ன செஞ்சிருக்கான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அவங்க கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்ச காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் 3 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா அநேக அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார், அநேக போதகங்கள், அநேக வந்து சிம்பாத்திக் ரொம்ப இரக்கமுள்ள காரியங்கள் செஞ்சிருக்கிறார், அநேக கேள்விகள் கேட்டிருக்கிறார். இதெல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்ததாகவும், நிறைய பேர் நோயிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பிசாசின் பிடியிலிருந்து வெளியே போயிருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவகுமாரன் என்று சில யூத ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா விசுவாசித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் பின்பாக போனாங்க, நிறைய சீஷர் இருந்தாங்க, அவர் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக என்ன பண்ணாங்கன்னா பார்த்தார்கள். ஆனா அநேக இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்கு வந்து பின்பற்றவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. சோ என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நார்மலா மறிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இவரு வந்து ஒரு என்ன அவர் சொன்ன மாதிரியே ஒரு கடவுளாகவும் இல்ல ஒரு தூதராகவும் இல்ல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு விசேஷித்த ஒரு நபராகவும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, சித்தரிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இவர் என்ன பண்ண வேணும்னா, தேவனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சாபத்துக்குள்ள கொண்டு போயிட்டார், இவர் சாபமானவர் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக பொறாமை கொண்டு இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அன்பான சகோதரர்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலா பிளான் யார் பண்ணிட்டு இருக்காருன்னா தேவன் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவ பிளான் பண்றாரு. ஆனா இங்க எப்படி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்குன்னா, இவர்கள் மூலியமா அது என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. இது பாருங்க தேவனுடைய நல்ல ஒரு பிளான். ஆக்சுவலா இவங்க வேற நோக்கத்துக்காக இந்த காரியத்தை செய்யறாங்க. பட் இந்த நோக்கத்திற்காக தான் செய்ய வேண்டும் என்பதை அது யாருடைய சித்தமாக இருந்திருக்குன்னா பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தமாக இருந்திருக்கு. சோ ஒருவேளை யூத முறைப்படி இயேசு கிறிஸ்துவை ஒரு ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட் பார்க்கின்ற பொழுது கல்லால் அடிச்சு கொலை செய்யறது தான். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை கல்லால் அடிச்சு கொலை செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா ஆல்ரெடி ஹீஸ் ஒரு பாப்புலர், ஒரு நல்ல ஒரு பாப்புலர்லாம் அங்க இருக்கிறார், நிறைய பேர்த்துக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஜனங்கள் சுத்தி நின்று இயேசு கிறிஸ்து ஒருவேளை கல்லால் அடிச்சு கொலை செஞ்சாங்கன்னா, கொலை செய்யறதுக்கு முன்பாகவே, ஏன்னா வழியில ரொம்ப கஷ்டப்படணும்ல, ரொம்ப துயரப்படணும்ல, அப்ப வேதனையில் அவர் வந்து சுருண்டு விழுகின்ற பொழுது மேபி அங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஜனங்களுக்கு என்ன வந்திருக்கலாம்னு பாத்தீங்கன்னா மனம் இரக்கம் வந்திருக்கலாம். சரி போதும் விட்டுறலாம் அப்படின்னு இரக்கம். அப்படி அந்த ஒரு மனம் இரக்கம் வரக்கூடாது. செகண்ட், இவர் வந்து தேவனால் சபிக்கப்பட்டவர் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
இந்த கல்லால் அடிக்கிற பனிஷ்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணல. என்ன சொல்லிட்டாங்கன்னா பிலாத்துட்ட, பரபாசை விடுதலை செய்யும், கிறிஸ்துவை சிலுவையில் அறையும். இவங்க தான் கேட்டுக்கிட்டாங்க, கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையும் அப்படின்னு இவங்க கேட்டுக்கொண்டாங்க. சரிங்களா? பாருங்க, இன்னொரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சகோதரி வாசிக்கிறீங்களா? கல்லால் ம், அடிக்கப்படும் போது இயேசு வலியால் துடிக்கிறது பார்த்து ஜனங்கள் மனமிறங்கி போக கூடாது என்பதற்காக ம். இயேசுவை சிலுவையில்தான் அறைய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். பாருங்க, இயேசுவை கட்டாயமா சிலுவையில் அறைய வேண்டும். இதுதான் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே கண்மூடித்தனமாகவும் பொறாமை நிமித்தமாகவும் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதற்காகவும் இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனா தேவனுடைய திட்டமே வேற. தேவன் இதைத்தான் அவர் எதிர்பார்த்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் எதிர்பார்த்தார். இது பின் நாட்கள்ல தான் நன்காக புரிய வந்து என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் வந்து கிளியரா எழுதுறார். ஏன் இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி சிலுவையில மரணம் அடைந்தார் என்பதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் வசனத்தின் மூலமாக அவர் கொடுக்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி ம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சோ அப்ப இந்த வசனம் கம்ப்ளீட்டா யாருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக. அவர் சொல்றாரு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நமக்கு நல்லா தெரியும். ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வந்து தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மூப்பர் இடத்த கொண்டு போவாங்க. மூப்பர்கள் என்ன பண்ணுவாருன்னா விசாரணை செய்து இவன் கீழ்ப்படியவில்லை என்பது தெரிய வந்துருச்சுன்னா அவளுக்கு ஹையஸ்ட் பனிஷ்மெண்டா என்ன பண்ணுவாங்கன்னா கல்லால் அடிச்சு கொலை செஞ்சிருவாங்க. ஒருவேளை அதே பையன் ஒரு கொலை செய்து விட்டு ஒரு கொலைக்கு பாத்திரவனாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இவன் சாபம் பிடித்தவன் என்று முத்திரை குத்தி அவனை என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்குல தொங்க வச்சிருவாங்க. அப்ப யார் யார் தூக்குல தொங்குகிறார்களோ அவர்கள் எல்லாருமே யாருன்னு பார்க்கின்ற பொழுது சாபம் பிடித்தவர்கள், சாபமான ஜனங்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஜீவன் கிடைக்கும்படியாக தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் வந்து அவங்களுக்கு ஜீவன் கொடுக்கும் பார்த்தா, இந்த சட்ட திட்டத்தின்படி எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா மரணம் வந்துருச்சு. யாருனாலும் கீழ்ப்படிய முடியல. சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன செஞ்சாருன்னா, இந்த சாபம் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மேல இருக்குது. முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சாபத்தை நம்ம என்ன பண்ணணும், நீக்கலாக்கி விட வேண்டும் என்பதற்காக முதல் அவருடைய மரணம் என்ன பண்ணுச்சாமா, இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் இருந்த சாபத்திலிருந்து நீக்கலாக்கி விடுவிக்கப்பட்டுச்சு. அப்போ யார் அங்க வந்து ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ள போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரர்களே, ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அது சில விளக்கங்கள் நான் கொடுக்கிறேன். அப்பதான் அதோடைய தாற்பயம் நமக்கு நல்லா புரியும். இன்னைக்கு இந்த பூமியில ஒரு மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு சைக்காலஜி இருக்கு, ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. என்னன்னு பார்க்கின்ற பொழுது ஒரு ஷர்ட் எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு நல்ல ஒரு ஷர்ட் எடுக்க போறாங்கன்னா வசதி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போய் ஒரு நல்ல கம்பெனில ஒரு நல்ல பிராண்டட் ஷர்ட் என்ன பண்ணுவோம், எடுப்போம் அப்படிம்பாங்க. பிராண்டடுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி ஷூ எடுக்கிறாங்க அப்படின்னா இது பிராண்டட் ஷூ அப்படிம்பாங்க. பிராண்டட் ஷூக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். அது வந்து மத்த ஷூகளை பார்க்க ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஒரு ஷர்ட்னாலும் சரி, ஒரு வாட்ச்னாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஷூனாலும் சரி, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு பிராண்ட் வேணும் அப்படிம்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ள எடுக்கிற ஹோம் அப்ளையன்ஸ் எதுவா இருந்தாலும் ஒரு பிராண்ட். ஏன்னா பிராண்ட் அப்படின்னா அது தனித்துவம் வாய்ந்தது, ஒரு குவாலிட்டி, அதுக்கு ஒரு வேல்யூ, இதெல்லாமே அந்த பிராண்ட்ல அங்க இருக்கு. அதே மாதிரி சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இந்த குரூசிபிகேஷனுக்குன்னு ஒரு பிராண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டா கட்டாயமா இருக்கு. இந்த குரூசிபிகேஷனுக்கு ஒரு பிராண்டிங் இருக்கு. அந்த பிராண்ட் யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த குரூசிபிகேஷன் அவருக்கு மட்டும் தனித்துவம் வாய்ந்தது. அவரை மாதிரி யாருக்குமே கிடையாது.
He is the only brand for crucifixion. அதான் சொல்றேன். ஏன்னா இந்த பிராண்ட் பண்ணது யாருன்னா பிதாவாகிய தேவன். அதுதான் நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமானார். அப்ப எல்லாரும் அதான் பாருங்க, எல்லாரும் மரணம் அடைகிற மாதிரி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரணம் அடையவில்லை. யாருமே இந்த மாதிரி மரணம் அடைஞ்சது கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த மாதிரி மரணம் அடைஞ்சிருக்கார். அதுதான் அவர் சொல்றார், thus the branding crucifixion as the most ignominious form of death. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஒரு இழிவான, ரொம்ப ஒரு அவமானமான, ரொம்ப இழிவான ஒரு மரணத்துக்குள்ள அங்க யார் போயிருக்கிறார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப ஒரு இழிவான மரணம். அது இயேசு கிறிஸ்துனாலே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு இழிவான மரணம். பட் ஃபைனலா அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணத்தை அங்க அக்செப்ட் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள அவ்வளவு ஒரு டெப்த் இருக்கு. இவ்வளவு கொடூரமா, இவன் இவ்வளவு இழிவாக என்ன பண்ணவனே அவர் போக வேண்டும். தமிழ வாசிக்கின்ற பொழுது, இவ்வாறு சிலுவையில் அறையப்படுவது மரணத்தின் மிகவும் இழிவான வடிவமாக முத்திரை குத்தப்படுகிறது. இன்னைக்கும் டிக்ஷனரி எடுத்து குரூசிபிகேஷன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரு பிராண்டிங், ஒரு குரூசிபிகேஷனுக்கு ஒரு பிராண்டிங் யார் செட் பண்ணிருக்காருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருமே கிடையாது. யாரும் இதற்கு முன்பும் கிடையாது, அதற்கு பின்பும் கிடையாது. He is the only person. அவர் எப்படி இறந்திருக்கிறார் வாசிப்போம் பாருங்க. இவ்வாறு இயேசு அநியாயக்காரருக்காக நீதிமானாக மரித்தார். மேலும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் தேவைகளுக்கு இணங்க வாழவில்லை என்ற கூடுதல் கண்டனத்திலிருந்து யூதர்களை விடுவித்தார். டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது சில வார்த்தைகள் அப்படி இருக்கும், நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி இறந்தாராமா, அநியாயக்காரருக்காக நீதிமானாக மரித்தார். நமக்கு நல்லா தெரியும், நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் ரைட்டிங்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம், சத்தியத்துல படிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து வந்து he is not a sinner. அவர் பாவி அல்ல. அவர் பாத்தீங்கன்னா he is a holy, he is a harmless person. அவ்வளவுதான். அவர் மிகவும் பரிசுத்தர், அவர் ஒரு நீதிமான். ஆனா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் பாவியா மறிக்கல, பாவத்தை அவர் என்ன பண்ணா ஏற்றுக்கொண்டார், பாவமாக்கப்பட்டார். ஆக்சுவலா பாவி இல்ல, இஸ் நாட் எ சின்னர். அப்படி அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பின்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஜீவன் கொடுக்கும் போது இந்த கொடூரமான மரணத்துக்குள்ள செல்லுகின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு கண்டனத்துக்குள்ள இருக்கிறாங்க, அந்த ஒரு பாவத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அவங்கள முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்றால் விடுதலை செய்ய வேண்டும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இந்த இடத்துல ரெண்டு இருக்கு? ஒன்னு லா ஆஃப் காவனன்ட்ல, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய பாவம், அதே மாதிரி உலக ஜனங்கள் பாவம், ரெண்டு ஏன் இருக்கு அப்படின்னா, இப்போ ஆதாம் தவறு செஞ்ச பின்பாக காமனா என்ன வந்துருச்சுன்னா பாவம், சின் வந்துருச்சு. பிறக்கிறவர்கள் எல்லாருமே மரணத்துக்குள்ள போறாங்க. ஓகே, அது சின் வந்துருச்சு. ஆனால் எது எது தப்பு, எது எது பாவம் அப்படிங்கிறதே நிறைய ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் இல்லை. இப்போ அதனால என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு நியாய பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, எது எது ரைட்டு, எது எது ராங் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்தார். ராங் செய்யும் போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாவம்ங்கிறது உயிர் பெற்றுவிடும். நல்லா புரிஞ்சுங்க, உயிர் பெற்றுவிடும். அப்போ ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு அதிகம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. கிரேஸும் அவங்களுக்கு தான், ஜட்ஜ்மெண்டோட பெயின் அதிகமும் அவங்களுக்கு தான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, முதல்ல இஸ்ரேல் ஜனங்களை அந்த கூடுதல் கண்டனம் சொல்றாரு பாத்தீங்களா, கூடுதலா இருக்கு. சோ அதுலயும் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை விடுவிக்க வேண்டும். பிளஸ் உலக ஜனங்களையும் ஆதாமோட பாவத்திலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்னா விடுதலை செய்ய வேண்டும். அப்ப யோசிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு இந்த பூமியில ஒரு மனுஷன் 100 கொலை பண்றான். உதாரணம் 100 கொலை பண்றான். இந்த 100 கொலை பண்றவன் அவனை விடவே கூடாதுன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் அவன் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. அவன் எப்படியாச்சும் வந்து ஒரு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இது புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணிடுறான்னு பார்த்தோன்னா, அறியாமலே செஞ்சுட்டு, ஏதோ அறிஞ்சும் அறியாமலே செஞ்சுட்டு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறாருன்னா மனம் மாறிடுறார். மரணம் மாறி இயேசு கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ளுகிறார், சத்தியத்தையும் ஏற்றுக்கிறார். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ மனிதர்களால மன்னிக்க முடியாது,
கிரைஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓகே மன்னிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இதுல கிரைஸ்ட் வந்துட்டார். இப்ப அவர் என்ன பண்ண வேண்டும்? கிரைஸ்ட் வந்து மன்னிக்க வேண்டும் என்றால் அது யாருடைய சித்தமாகவும் இருக்க வேண்டும், தேவனுடைய சித்தமாகவும் இருக்க வேண்டும். இப்போ ஒருவேளை இவரை மன்னிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவர் செய்த பாவத்திற்காகவும் பரிந்து பேச வேண்டும். சரிங்களா? அதுக்காகவும் பரிந்து பேச வேண்டும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இவர் யாருக்கு முன்பாக இவர் ரத்தத்தை கொண்டு வந்து வைக்கிறாரோ, தேவன் முதல்ல அந்த ரத்தத்தை தான் பார்க்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரிச்சுவாலிட்டியான ஒரு மரணத்தை அங்க யார் எதிர்நோக்கி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க எதிர்நோக்கி இருந்தார். சோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்திலிருந்து, இந்த நியாயப்பிரமாணத்தும் என்கிற சட்டத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அந்த சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது ஆடமிக் சின், அதிலிருந்து என்ன பண்ணணும்னா விடுவிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, விருப்பமுள்ள தியாகம், எ வில்லிங்ஃபுல் அண்ட் வில்லிங் சாக்ரிஃபைஸ். அப்போ இவரா என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஒரு சாக்ரிஃபைஸ ஒரு வில்லிங்கா என்ன பண்ணிருக்காருன்னா அக்செப்ட் பண்ணிருக்காரு. சோ இயேசு கிறிஸ்துக்கு கிளியரா தெரியும் பாருங்க, அவர் எப்போ மரணம் அடைய வேண்டும், எப்படி மரணம் அடைய வேண்டும் என்பதெல்லாம் கிளியரா தெரியும். ஆனா சிலுவையில தான் மரணம் அடைய வேண்டும் என்பதற்கு வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல எந்த ப்ரூஃபும் இல்ல. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் படிச்சாலும் சரி, ஏசாயா 53ஆம் அதிகாரம் படிச்சாலும் சரி, ஏசாயா 50ஆம் அதிகாரம் படிச்சாலும் சரி, சங்கீதம் 139 படிச்சாலும் சரி, எதிலுமே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தான் மரணம் அடைய வேண்டும் என்பதற்கு எந்த தீர்க்க தரிசனமும் இல்லை. ஆனா சங்கீதம் 22ஆம் அதிகாரம் நம்ம படிக்கின்ற பொழுது சிலுவையில இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதற்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனமாக அங்க விளக்கி எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதுலயும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில தான் மரணம் அடைய போகிறார் என்பதற்கு அங்கே விளக்கம் இல்லை. ஒரு வசனம் அங்க இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கங்க. சங்கீதம் 22:16 வரும் நினைக்கிறேன். என் கைகளிலும் கால்களும் உருவ குத்தினார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். இந்த உருவ குத்தினார்கள் வசனம் படிக்கின்ற பொழுது எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கையிலையும் காலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா குத்திட்டாங்க, ஆணி அடிச்சுட்டாங்க, அப்ப இந்த வசனம் மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னு. இது கூட எப்படி இந்த விளக்கங்கள் வந்திருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரணம் அடைந்த பின்பாக அதுல இருந்து பேக்ல பார்க்கும் போதுதான் இதை அவங்க மேட்ச் பண்ணி விளக்கமாக கொடுத்திருப்பார்கள். ஆனா ஆக்சுவலா இன்னொரு மீனிங்கும் அதுக்கு இருக்கு. இந்த பியர்ஸ்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா எப்ரே லாங்குவேஜ்ல ஒரு வார்த்தை வரும், KRMO என்னமோ வரும், எனக்கு சரியா நாம இல்ல, உங்களுக்கு விளக்கறதுக்காக நான் சொல்றேன். சோ அது எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா, சிங்கத்தை அடையாளப்படுத்தும். சிங்கம் என்ன பண்ணிருமாமா, அதோட கூர்மையான பற்களை கையும் காலையும் என்ன பண்ணா கடிச்ச மாதிரி ஆயிருமா. அப்ப அந்த பற்கள் என்ன இருக்கும், உள்ள இறங்கும் பாத்தீங்களா, இதை தான் என்ன பண்ணா உருவ குத்தினார்கள் அப்படின்னு. இந்த வார்த்தைக்கு நிறைய இன்டர்பிரேஷன் இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படியாக மரணம் அடைய வேண்டும் என்பது தெரியும். ஆனா கல்வாரி சிலுவையில தான் மரணம் அடைய போகிறார் என்பதே தீர்க்க தரிசனமாக இல்ல. ஞானஸ்தானத்துக்கு பின்பாக ஒவ்வொரு காலப்பகுதியில இந்த 3.5 வருஷத்துல தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய காரியங்களை இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து கிளியர். சங்கீதம் 22 தெரியும், ஏசாயா 53 தெரியும். ஒரு சமயத்துல பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், பேதுருவை நீ வெளிப்படுத்தல, எங்க அப்பா தான் உனக்கு வெளிப்படுத்தினார். அதே பேதுரு அடுத்த கொஞ்ச நேரத்திலே என்ன சொல்றாரு தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து பேசுகிறார், நான் கொலையுண்டு பல பாடுகள் பட்டு துன்பப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிர் தெழுத வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இந்த காரியம் உனக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு பேதுரு சொல்றார். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், பின்னாக போ சாத்தானே. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு கிளியரா தெரியும், நம்ம துன்புறுத்தப்படுவார்கள், நம்மளை கொலை செய்வார்கள், 3ஆம் நாள் உயிர் தெழுத வேண்டும், தேவன் எழுப்புவார் என்பதை அவருக்கு கிளியரா தெரியும். இதுக்கு ஆப்போசிட்டா யார் சொன்னாலும் அது சாத்தான் தெரியும். அப்படி தெரிஞ்ச இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பிரேயர் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் செஞ்சிருக்கார். இந்த வசனத்துக்கு எண்ணற்ற விளக்கங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த சகோதரர் இந்த பாடத்துக்கு இனியாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். அந்த விளக்கம் நம்ம கட்டாயமா பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம்.
மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாருங்க, இப்படித்தான் மரணம் அடைய வேண்டும் என்பதை நல்லா தெரிஞ்ச ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் என்ன ஜெபம் பண்ணுகிறாருன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதே சொல்ற, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ண. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஃபியரா? ஒரு ஃபியர் இருக்கு. அந்த ஃபியர் எப்படி தெரியுங்களா? கண்டிப்பா இந்த ஹியூமன் நேச்சரால அது டாலரேட் பண்ண முடியாது. அதை தாங்கிக் கொள்வதற்கு ஒரு பலன் கண்டிப்பா வேணும். அந்த பலத்துக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கலாம். நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஒருவேளை இந்த பாத்திரம் நான் சரியா இது வரைக்கும் நான் செஞ்சுட்டேனா, ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்கா, சொல்லுங்க, நான் வேணா விட்டுறேன். சோ இந்த மாதிரி ஒரு விளக்கமும் இருக்கு. நிறைய விளக்கங்கள் சகோதரர் எழுதியிருக்கார். ஆனால் இந்த இடத்துல இந்த பாடத்துக்கு நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியுமாமா, இவர் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு அப்படின்னா கொலை செஞ்சிருவாங்க. நேச்சுரல் டெத் கிடையாது, கொலை செஞ்சிருவாங்க தெரியும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப கிளியர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார், நம்ம சிலுவையில தான் போட போறோம், அந்த நாலேஜ் வந்துருச்சு, தேவன் கொடுத்துட்டார். அவர் என்ன கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா அப்படின்னா, அதான் சொல்றாரு, அப்பா நான் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், எல்லாமே நான் ஏத்துக்கிறேன், என் சதைகள் பிற்கப்பட்டும் ரத்தங்கள் சிந்தப்படட்டும் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சித்தமா இருந்தா என்னை விட்டு நீக்குங்கப்பா அப்படிங்கிறாரு. என்ன அந்த ஒரு விஷயம்? அப்ப அந்த சிலுவையில ரொம்ப இழிவா, ரொம்ப அவமானப்படுத்தி மறிக்க வேண்டும், அந்த ஒரு பாத்திரத்தை மட்டும் என்னையாச்சும் நீக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இங்க அவமானப்படுறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்ப என்னை அவமானப்படுத்தட்டும், நல்லா படுத்து, என்னை அவமானப்படுத்தட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் முகத்தின் மேல அவங்க காரி துப்பட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கன்னத்துல அடிக்கட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னை எத்தனையோ பேர்த்துக்கு முன்னாடி நிர்வாணப்படுத்தட்டும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த இழிவான மரணம் மட்டும் நான் அக்செப்ட் பண்ண முடியல. அந்த இழிவான மரத்துல என்ன வருதுன்னா, அவங்க என்ன சொல்லி அவர் குற்றப்படுத்துறாங்கன்னா, இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான். இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். தேவாலயத்தை இடிச்சு போடுங்க, 3 நாளா நான் கட்டிடுவேன், இதெல்லாம் தான் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அப்ப தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது தேவதூஷணம் சொல்லுகிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க யார் அவமானப்படுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மட்டும் இல்ல, பிதாவாகிய தேவனும் இங்க என்ன பண்றாருன்னா அவமானப்படுத்தப்படுகிறார். அதைய இயேசு கிறிஸ்துனால தாங்க முடியல. அப்ப இந்த ஒரு பாத்திரம், அப்ப நீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும்ப்பா, சங்கீதம் 22 படிச்சுட்டப்பா, ஏசா 53ஆம் அதிகாரம் படிச்சுட்டப்பா, ஏசா 50ஆம் அதிகாரம் படிச்சுட்டப்பா, நான் எப்படி மரணம் அடைய வேண்டும் எனக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க பரிசுத்த ஆவியானவர், அதுவும் எனக்கு தெரியும். தேவதூஷணம் சொல்லும் போது உங்களையும் அவமானப்படுத்துவாங்கப்பா, உங்களை அவமானப்படுத்துவதும் என்னால தாங்க முடியலப்பா, பிளீஸ் அந்த ஒரு பாத்திரம் நீக்கிறீங்களா? என் சித்தத்தின்படி இல்லை, உங்க சித்தத்தின்படி. ஒரு வார்த்தையும் பிதாவாகிய தேவன் கிட்ட வரவே இல்லை, ஒண்ணுமே வரவே இல்லை. 3 தடவை போய் அழுகிறார், வரவே இல்லை. இது ஒரு ஒன் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், அவ்வளவுதான். நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, ஒன் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஒரு ஆன்சரும் வரவே இல்லை. அப்பவே ஒரு ஸ்டடி ஆயிட்டார், ஓகே, இந்த கடினமான பாத்திரத்தையும் நான் சுமக்கிறதுக்கு நான் ரெடி. சகோதரருடைய அந்த விளக்கத்துக்கு மத்த 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் EBCல கமெண்ட்ஸ்ல நிறைய ஆங்கில வார்த்தை கொடுக்கிறார். ஆகினிஷ், அதுக்கப்புறம் நிறைய நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கு. அந்த எல்லா ஆங்கில வார்த்தைகளும் என்னால ப்ரொனன்ஸ் கூட பண்ண முடியல, ரொம்ப கடுமையா இருக்கு. அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு கடினமான, ஒரு வேதனையான, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணத்தை, அந்த ஒரு இழிவான மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்நோக்க போகிறார். அவரு வில்லிங்கா தான் அவரு ஜீவனை கொடுக்க விரும்பினார்.
ஏசையில படுக்கிறோம், பின்பு யாருக்கு நமது காரியமாக யார் செல்வார்கள், இதோ அடியே நான் போகிறேன் பண்ணார். ஆனா அந்த அந்த பார்ட்ல தேவனே இங்க அவமானப்படுத்துவாங்களாமா அப்படிங்கிறது அவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அந்த பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போகும்போது பல விதமாக இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன பண்ணிருக்காருன்னா கொடுமையாக கொடூரம் செய்திருக்கிறார்கள். பட் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது, அவர் விருப்பப்பட்டுதான் என்ன பண்ணிருக்காருன்னா தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை யாருக்குமே புரியல. ஒரு 2 feet போஸ்ட்ல இயேசு கிறிஸ்துவை ஒரு சங்கிலினால கட்ட வச்சு, ஒரு 6 அடி இருப்பார், மினிமம் 6 feet இருப்பார். 2 feet போஸ்ட்ல வந்து சங்கிலினால கட்டப்படும் போது அவர் பெண்டா இருப்பார். பெண்டாயி அந்த ரோமன் பிளாக் ரோமோ ஸ்காட்ச்ல அந்த சாட்டையில எடுத்து அடிக்கும் போது ஒவ்வொரு அடியிலும் அவர் சதையில இருந்து சதைகள் பிற்கப்படுகின்ற பொழுது அவர் வழியில துடிச்சிருப்பார். ஆனா அந்த ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு தெரியல, இயேசு கிறிஸ்துவை சங்கிலினால் கட்டப்படலினாலும், நீங்க கட்டவில்லை என்றாலும், அவர் அடி வாங்கும் போது தன் முதுகை அவர் கட்டாயமா காட்டியிருப்பார். முதுகை என்ன பண்ண மாட்டார், மறைச்சிருக்க மாட்டார். உங்களால எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிங்க, என் முதுகை நான் என்ன பண்ணுகிறேன், காட்டுகிறேன். கட்டாயமா அவர் மறைச்சிருக்க மாட்டார். கட்டாயமா அந்த சாட்டையில அடிக்கும் போது அந்த சாட்டையை பிடிச்சிருக்க மாட்டார். கட்டாயமா கடுமையான வார்த்தையை பேசியிருக்க மாட்டார். கட்டாயமா பயந்து ஓடி இருக்க மாட்டார். அடிக்கிறவங்களுக்கு தன் முதுகை என்ன பண்ணிருப்பார்னா காட்டியிருப்பார். இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த ப்ரூச்சுவாலிட்டி நான் அக்செப்ட் பண்றேன், நான் இதற்காக தான் வந்திருக்கிறேன். பாவம், இப்ப சொல்ல பாவம், யாரு பாவம், சோல்ஜர்ஸ் பாவம், அவங்களுக்கு தெரியல, கட்டி வச்சு அடிச்சிட்டாங்க. பட் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு தடையும் அவங்க அப்பாக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கீழ்ப்படிஞ்சுட்டே வருகிறார், கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே வரார். அதான் சகோதரர் வந்து நிறைய ரீபிரிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். 38865422 5421 1243 எல்லாமே படிச்சு பாருங்க. எல்லா ரீபிரிண்ட்ஸ்லயும் சகோதரர் வந்து ஒரே ஒரு விஷயத்த அவர் மென்ஷன் பண்றாரு. என்ன மென்ஷன் பண்றா, லெட் திஸ் கப் நாட் தி கப் ஆஃப் டெத் which our Lord expected to drink, but the peculiar death of the shame and ignominy. அதுதான் சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவர் எதிர்பார்த்த மரணத்தின் கோப்பையில அந்த மரணம் தான் கப்பு, அந்த மாதிரி மரணத்தை அவர் எதிர்பார்க்கல. அவர் எப்படி ஆக்கப்பட்டார், அவர் எப்படி விரும்பினார், எப்படி போயிட்டார் அப்படின்னா, அவமானம் மற்றும் அவமானத்தின் விசித்திரமான மரணத்துக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாருங்க, போயிட்டார். ஒரு பெக்குலரியான டெத். அதனாலதான் சொல்லப்பட்டுச்சு, thus he is the branding of crucifixion. ஒரு பெக்குலரியான டெத்துக்குள்ள அவர் யார் போயிருக்காருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தி ஷேம் அண்ட் இக்னோமி, ரொம்ப அவமானம், ரொம்ப இழிவு. அவர் எப்படி இருந்தார், நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய ரூபமா இருந்தார். தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடன பொருளாக எண்ணாமல் அவர் எப்படி வந்திருக்காரு பாருங்க, மனுஷர் சாயலாகிறார். மரணம் அடையும் போது, அதாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அதாவது சிலுவையின் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார். அதுக்கு பின்பு வசனங்கள் வாசிக்கின்ற போது கிளியரா தெரியும், பின்பு நாவைகள் யாவும் கர்த்தரென்று அழைக்கப்படட்டும், எல்லார் நாமத்துக்கு மேலான நாமமான கர்த்தர் என்னும் நாமத்தை தேவன் யாருக்கு கொடுத்திருக்காருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கார். சோ அந்த அளவுக்கு ஒரு பிரிச்சுவாலிட்டியான ஒரு டெத்துக்குள்ள, ஒரு ஷேம் அண்ட் இக்னோமி, ஒரு அவமான ஒரு இழிவான டெத்துக்குள்ள யார் சென்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம சப்ஜெக்ட் டாபிக் என்ன, ஒய், அதான் பாக்குறோம். அதுல ஒரு தலைப்பை பார்த்துட்டோம். எதுனா லா ஆஃப் காவனன்ட், சட்டத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை அந்த சாபத்திலிருந்து நீக்கலாக்கி விட வேண்டும், ஆடமிக் சன்ல இருந்து நீக்கலாக்கி விட வேண்டும். அப்ப இந்த வில்லிங்ஃபுல் சாக்ரிஃபைஸ்ல இந்த அளவு கொடூரத்தை அவர் வந்து அக்செப்ட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும், அவர் என்ன எதிர்பார்த்திருக்கிறார் அப்படின்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்கிறார். அது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொன்னதுதான். எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இது அவ்வளவு ஈஸி கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு கான்பிடென்ட் எப்படி இயேசு கிறிஸ்துனால அங்க பேச முடிந்தது? அவர் எப்படி பேசுறாரு பாருங்க, தைரியமா பேசுறாரு. எங்க அப்பாட்டிருந்து இதை நான் என்ன பண்ணேன்னா கட்டளையை பெற்றுக்கொண்டேன். என்ன தைரியத்துல அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே விஷயம்தான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா, எங்க அப்பா என்ன விதமாக நான் மரணம் அடைய வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்திருப்பாரோ அதை நான் 100% கொடுப்பேன். அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முன்னாடியே சொல்லிட்டாரு. என்னன்னா, அது நான் எங்க அப்பாட்ட இருந்த கட்டளையாவே வாங்கிட்டேன். ஏன்னா எங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி தான் நான் என்ன செய்ய போறேன், மரணம் அடைய போகிறேன். இந்த 18ஆம் வசனத்துல மீண்டும் நான் வாசிக்கிறேன். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். பாருங்க, நான் தான் அதை கொடுக்கிறேன். வில்லிங் சாக்ரிஃபைஸ். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என்னால கொடுக்கவும் முடியும், எங்க அப்பாட்ட இருந்து மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் முடியும். என்ன கான்பிடன்ட்? ஏன்னா எங்க அப்பா எதிர்பார்த்ததை நான் அப்படியே கொடுக்க போறேன். எங்க அப்பா என்ன எதிர்பார்த்திருந்தார் தெரியுங்களா? இந்த பிரிச்சுவாலிட்டி, இந்த கொடூரம், இதைத்தான் அவர் எதிர்பார்த்தார். அதை அப்படியே கொடுத்தார். அதனாலதான் இந்த பாடத்தோட ஸ்டார்டிங்ல சகோதரி எழுதினார், நம்ம வாசிச்சோம். மீட்கும் விலைய உடவும் அதிகமா கொடுத்திருக்கிறார், அதிகமா கொடுத்துட்டார். அப்போ வேற ஆப்ஷனே இல்லை. இயேசு கிறிஸ்து கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகும்னா கொடுத்துதான் ஆக வேண்டும். அந்த ஒரு அதுக்காக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பாருங்க. ஜீசஸ் டிட் நாட் டேக் பேக் தி ஹியூமன் லைஃப். அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைன்னா ஒரு மனிதனோட உயிரை மட்டும் அவர் என்ன பண்ணா திரும்ப பெறவில்லை. அவர் என்ன செஞ்சிருக்கிறாராமா, he exchanged it. அவர் மாத்தி இருக்கிறார் for the fortified life of their father Adam and his entire family. ஒரு கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். கரெக்ட் தான், அதெல்லாம் இல்ல, கரெக்ட் தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காருன்னா, என்னுடைய மரணத்தின் நிமித்தமாக ஆதாம் மற்றும் ஆதான் நிமித்தமாக வருகின்ற எல்லா விதமான காரியங்களுக்கும், இழைக்கப்பட்ட எல்லா விதமான வாழ்க்கைக்கும் என்ன பண்ணா ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதனாலதான் எல்லாத்தோடைய பாவத்தையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, சுமந்தார் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப ஈக்குவல் 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 பண்ணிட்டார். இன்னைக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் பரிந்து பேசும். எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தோம், அதான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் அவர் ரத்தம் பரிந்து பேசினால் தேவன் மன்னிப்பார். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது நான் பார்க்கும்போது தி சிம்பாத்தட்டிக் ஹை பிரீஸ்ட். ஒரு அனுதாபம் உள்ள ஒரு பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். சோ ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கிளியரா சொல்லிருச்சு. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர். அப்படின்னா என்னன்னா, இந்த ஆசாரியர், இந்த பிரதான ஆசாரியர் அந்த ஒரு பாடுகளுக்குள்ள போகின்ற பொழுது எல்லாத்தினாலும் புறக்கணிக்கப்பட்டார். யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டா. ஈவன் பிதாவாகிய தேவனும் என்ன பண்ணல, பேசவில்லை. பேசினா அவர் பாவியாக மாட்டார். கம்ப்ளீட்டா என்ன பண்றாருன்னா அவர் வாயை அவர் திறக்கவில்லை. எல்லாத்தினாலும் புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டார். ஆனா அந்த பிரதான ஆசாரியர் இன்னைக்கு அவருடைய சபைக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். பரிந்து பேசுகிறார். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, எப்படியா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அப்போ இந்த ஆசாரியருக்கு நம்முடைய வேதனை தெரியும். இந்த ஆசாரியருக்கு நம்முடைய சோதனையோடைய பெயின் தெரியும், வலி தெரியும், துயரம் தெரியும். நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.
ஆனா இயேசு கிறிஸ்துக்கு உதவி செய்ய வல்லவரா இல்ல. அப்போ இந்த உதவி செய்கிற எண்ணம், இந்த சிம்பாத்திக், இந்த ஒரு அனுதாபம் எப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவருடைய சுவிசேஷ காலத்திலிருந்தே இருந்துச்சு. ஆனா பர்டிகுலரா அவர் மரணம் அடைகிற அந்த தருவாயில், அது பாடுகள் நிமித்தம் அது எக்ஸாக்டா செஞ்சே காமிச்சார். எப்படி செஞ்சு காமிச்சார்? ஒரு 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 ஷார்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் வர நல்லா கவனிச்சுங்க. ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சிடறாங்க, பாவத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஆதியாக 3ஆம் அதிகாரத்துல அத்திலே ட்ரெஸ் போட்டு மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் கேட்கிறார், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கிறார். அதுக்கு ஆதாம் சொல்றார், ஆதாம், தேவனே நீங்க பார்க்காதீங்க, நாங்க நிர்வாணியா இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப தேவன் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ அந்த கனியை சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கேட்கல. சரியா? நீ நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு தான் கேட்கிறார். அப்ப புரிஞ்சுல, இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, இத்தனை நாள் நீ நிர்வாணி தான்ப்பா, ஆனா இன்னைக்கு ஏன் நிர்வாணின்னு புதுசா சொல்ற? அப்ப உனக்குள்ள பாவம் வந்துருச்சு, இச்சை வந்துருச்சு. அப்ப அந்த கனி நீ சாப்பிட்டு இருக்கிற, உனக்கு கொடுத்தது யார்? நீ சாப்பிட வச்சது யார்? நீ ஏன் நிர்வாணியா இருக்கிற அப்படின்னு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆதாம் ஏவாள் நிர்வாணியா இருக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டாங்க, அவங்க பாவத்துக்குள்ள போயிட்டாங்க, இச்சைக்குள்ள இருக்கிறாங்க. அதனால அவங்க நிர்வாணின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு, சரிப்பா கொஞ்ச நாள் நீங்க ஜீவனோடு இருங்க, அது வரைக்கும் என்ன பண்ணிட்டான்னா ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டார். என்ன பண்ணா ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டார். ஒரு விலங்கை அடிச்சு அவங்க தோல் கொடுத்துட்டார். உடனே அத்தலை ட்ரெஸ்ஸுக்கு போல அந்த தோலை ட்ரெஸ்ஸா போட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் அவங்க காட்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். இதே 2ஆம் மாதம் என்ன செய்யறாருன்னா, அவரை பல முறை நிர்வாணப்படுத்தும் போது எல்லாத்துக்கும் முன்னாடி நிர்வாணம் ஆக்கப்படுகிறார். அவர் வைக்கிற ஒரே கோரிக்கை என்ன தெரியுங்களா? ஒரே ஒண்ணு அப்பாட்ட, அப்பா என்னை நிர்வாணப்படுத்துங்க, இந்த கொடூரமான மரணத்துக்குள்ள என்னை நிர்வாணப்படுத்துங்க. நிர்வாணம்னா நீங்க யாரும் நினைச்சீங்க, ஹி இஸ் நாட் அ கம்ப்ளீட்லி நேக். அவர் இன்னர் மட்டும் அவர் போட்டிருப்பார். கஷ்டமா தான் இருக்கும், பட் அதான் உண்மை. என்னை நிர்வாணப்படுத்துங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆனால் என்னுடைய மனைவியை, என்னுடைய சரீரத்தை ஒருபோதும் நிர்வாணப்படுத்திடாதீங்கப்பா. அதுக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுத்துறாதீங்க. அவங்க நிர்வாணம் ஆகக்கூடாது. என்னுடைய மனைவி ஒருபோதும் நிர்வாணம் ஆகக்கூடாது. ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க, நான் அவளுக்காக ஜீவனை கொடுத்துறேன். சிம்பாத்தட்டிக் ஹை பிரீஸ்ட். அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரான்சம் கொடுத்தார். அவர் மூலம்தான் நமக்கு ஜீவன் என்று உணர்ந்து ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது பிதாவாகி தேவன் என்ன நம்ம கொடுக்கிறாருன்னா, கிறிஸ்துவே கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரெஸ்ஸா போட்டுக்குங்க. அவருடைய மனைவியா அழைக்கப்பட்டவர்களுக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து என்னமா அங்க பிளான் பண்ணிருக்காரு பாருங்க. அப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம நிர்வாணி கிடையாது. இன்னைக்கு நம்ம நிர்வாணி கிடையாது. ஏன்னா நம்ம யார ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறோம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு பிளெஸிங் பாருங்க. இந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்றாராமா, அதே என்ன ஹெப்ரியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சகோதரர் கொடுக்கிற விளக்கம் பாருங்க. இஸ் அ பர்ஃபெக்ட் மைண்ட் would make all his sensibilities more active than ours. அதாவது என்னன்னா, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, all his sensibilities. இப்போ ஒரு வேதனை, ஒரு என்னைவே எடுத்துக்கோ, சிந்தன் பாருங்க, என்னைவே எடுத்துக்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு இந்த ஒரு ட்ரையல் கொடுக்கிறார் தேவன், இந்த டெஸ்ட் கொடுக்கிறார். அந்த டெஸ்ட்டுக்குள்ள நான் போயிட்டு வெளியே வரும்போது பாஸ் ஆனாலும் ஃபெயின் ஆனாலும் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெயின் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, அந்த டெஸ்ட்டுக்குள்ள போயிட்டு வரும்போது ஒரு பெயின் இருக்கும், ஒரு ஹியூஜ் பெயின் இருக்கும். ஒருவேளை இந்த ஹியூஜ் பெயினை நான் தாங்க வேண்டும், அதுல ஜெயிக்க வேண்டும் ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சுனாலே, சடனா டக்குன்னு யார் எனக்கு உதவி செய்வார்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது தேவன் அனுமதிக்கிறார், இதில் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஒரு உறுதி, ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், ஒரு சவுண்ட் மைண்ட் நமக்குள்ள வந்துச்சுனாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். தெரியுங்களா? அப்படி ஒரு பிளெஸிங் அவருடைய சரீரமா அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்கிறார். மோஸ்ட் சிம்பாத்தட்டிக் ஹை பிரீஸ்ட். பாருங்க, எப்படியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம்.
எபிரேயர் 2:17 ஆஹ் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக உம் தேவ காரியங்களை குறித்து உம் இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. பாருங்க, போதும், இந்த ஒரு வசனம் போதும். இதுக்கு நம்ம பாத்திரவானா நம்ம யோசிக்க வேணும். தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியரா இருக்கும்படிக்கு, அந்த கடைசி வார்த்தை பாருங்க, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்துச்சு. அப்ப நமக்கு உதவி செய்ய, நம்மளை உயர்த்த, நம்மளை அவருடைய சரீரமாக மாற்றிக்கொள்ள, தேவனுடைய ஆலயமா இருக்க செய்ய, ஒரு மனவாட்டியா இருக்க நமக்கு ஈக்குவலா அவர் வராராமா, ஈக்குவலா வராராமா. நம்மளாம் என்ன பாக்கியம் செஞ்சேனே நமக்கு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு பிரதான ஆசிரியர். இவர் வாழும் காலத்திலே இவருடைய மனசு எப்படிப்பட்ட மனசா இருக்கு. ஒரு சமயத்துல எவ்வீரு மகளை குணப்படுத்திருக்காக இயேசு கிறிஸ்து அந்த எவ்வீரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். சரியான கூட்டம், பயங்கர கூட்டம் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணா, நிறைய ஜனங்கள், சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட பேச, அவரு முட்டை, அவரு தொட, பல காரியங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ஸ்திரீ, ஒரு பெரும்பாடும் உள்ள ஸ்திரீ, 12 வருஷமா அவதிப்படுற ஒரு ஸ்திரீ அங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் நம்மளை குணப்படுத்த முடியும் என்பதை விசுவாசிச்சு எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தரலாம் அப்படின்னு போறாங்க. பயங்கர கூட்டம். அவர்கிட்ட போய் பேசுற மாதிரி சூழ்நிலைகள் இல்ல. ஆனாலும் ஸ்திரீ என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போய் ஏதோ பண்ணி என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவ பேச முடியல, அவரை தொட முடியல, வஸ்திர தொங்கலை மட்டும்தான் தொட்டாரு. வஸ்திர தொங்கலை மட்டும்தான் தொட்டுச்சு அந்த அம்மா. உடனே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்து இருந்து புறப்பட்டு போச்சு. எத்தனையோ பேர் தொட்டாங்க, ஆனா போகல. இந்த அம்மா வஸ்திர தொங்கலை தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றார், மார்க் 5:30 உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டை தமக்குள்ள அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே, அந்த வார்த்தையை பாருங்க, ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திர தொங்கலை தொட்டது யார் என்று கேட்டார். அப்ப யார் ஒருவர் நொறுக்கப்படுகிறாரோ, யார் ஒரு சோதனைக்குள்ள போறாரோ, யார் ஒரு பெயின்குள்ள இருக்கிறாங்களோ, கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன் அப்படின்னு விசுவாசித்து வருகிறார்கள். பாத்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா வல்லமை கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் பாட்டை யார் பரிந்து பேசுவார்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து. ஏன்னா he is the most sympathetic high priest. ரோமர் 8:22 கிளியரா சொல்லுது, ஆகியால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதாமா. எப்படியாச்சும் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். இந்த குழந்தை யாருன்னா, சகோதரர் ஆங்கிலத்தில் அழகாக எழுதியிருப்பாங்க, டெலிவர் ஆஃப் தி கிரைஸ்ட், டெலிவர் ஆஃப் கிரைஸ்ட். அப்ப இந்த குழந்தை வெளியே வருவதற்கு படாத கஷ்டப்பட்டது. இந்த குழந்தை வெளியே வருவதற்கும், இந்த குழந்தை கிரைஸ்டா மாறுவதற்கும் உதவி செய்ய யார் வல்லவராக இருக்கிறாராமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. மன்னிச்சுங்க சகோதரி, டைம் ஆனாலும் நானே சீக்கிரம் வசனம் வாசிச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். மன்னிச்சுங்க. ஏசாயா 26:9 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. இரவு அப்படிங்கிறது இட்ஸ் a gospel ஏஜ். இந்த காஸ்பல் ஏஜ்ல, இந்த உலகத்துல, இந்த தேவனுடைய பிள்ளைகள், அந்த டெலிவர் ஆஃப் கிரைஸ்ட் என்ன பண்றதுன்னா படாத கஷ்டப்படுது. இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த டெலிவர் ஆஃப் தி கிரைஸ்ட், அந்த சரீரம் என்ன சொல்லுதுன்னா, எனக்குள் இருக்கிற என் ஆவினால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். இப்ப ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜ் தான். பரிஷா போய் எபிஃபேனியா ஸ்டேஜ். நீ ஃபுல்லா விடிஞ்சிட்டு போதும், இப்ப அதிகாலையில இருக்கிறோம். எப்படியாச்சும் அந்த அதிகாலைக்குள்ளாக, அந்த வெளிச்சம் வரக்குள்ளாக இந்த கிரைஸ்ட் பாடி என்ன பண்ணிடுவான்னு தெரியுங்களா, வெளியே வந்துட வேண்டும். இவங்களுக்காக யார் இங்க பரிந்து பேசிட்டு இருக்காருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இப்ப பாருங்க, அதுக்கு ஒரு கிளீனா ஒரு பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களை அவர் என்ன பண்ணணும்னா, எல்லா விதமான சாபத்திலிருந்தும் விடுதலையாக்க வேண்டும். அதுக்காக அந்த ஒரு பிரிச்சுவல் தேவைப்படுகிறது. மீட்கும் விலையோட அதிகமா கொடுத்துட்டார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வில்லிங் ஃபுல் சாக்ரிஃபைஸ்.
அதனாலதான் ஒரு அதிகாரம். அந்த ஜீவனை கொடுக்கவும் முடியும், ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்பா எதிர்பார்த்ததை விடவும் நான் கொடுத்திருக்கிறேன். அதனாலதான் எங்க அப்பா இருந்து கட்டளை வாங்கியிருக்கிறேன். எனக்கு இருக்கு. மூன்றாவது, இவர் யார் பரிந்து பேசுகிறாரோ எல்லாத்துக்காக என்ன பண்றாருன்னா ஒரு 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 சிம்பத்தி, எல்லாத்துடைய பெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற புரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போயிருக்கிறார். கடைசியா 4வது பாயிண்ட் பார்க்கும்போது, தி ஷேரிங் இன் கிரைஸ்ட் சஃபரிங் அண்ட் டெத். கிறிஸ்துவின் துன்பத்திலும் மரணத்திலும் பங்கு கொள்வது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. 4 தலைப்புல 4மே முக்கியம்தான். ஆனா ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட். சோ இங்க என்ன சொல்லப்பட்டு வருகிறது வாசிக்கலாம். சகோதரி வாசிக்கிறீங்களா? கிறிஸ்து நம்முடைய பஸ்கா, ரொட்டி மற்றும் திராட்சை ரசத்தின் மூலம் அவரது தியாகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார். அவருடைய சதை மற்றும் இரத்தத்தின் அடையாளங்களாக அவருடைய துன்பங்களையும் மரணத்தையும் நினைவு கூறும் வகையில் இருந்தது. அப்போ பாவ வெயிட் பண்ணுவோம். அப்போ நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாகிய அப்பமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிய அந்த இரத்தமாக திராட்சை ரசமும் எதை அடையாளப்படுத்துதுன்னா அவருடைய துன்பமான மரணத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துகிறது. அதை நினைவு கூறும் வண்ணமாக இருந்துச்சு. பிளஸ் அடுத்தது என்ன சொல்ல வரார் வாசிங்க சகோதரி. பாவ நிவாரண பலியில் இயேசுவின் பங்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கடவுளின் திட்டத்தில் இன்னும் முடிவடையாத மற்றொரு அம்சம் உள்ளது. அப்ப அந்த வெயிட் பண்ணுங்க. அப்போ பாவ நிவாரண பலியின் இயேசுவின் பங்கு பாத்தீங்கன்னா 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் நிறைவடையவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. 2000 வருஷம் ஆச்சு, ஆனா நிறைவடையவில்லை. ஏன் நிறைவடையவில்லை வாசிங்க. தேவாலயத்தை நிறைவு செய்தல், அதை இயேசு தனது உடல் என்று அழைத்தார். ஓகே, அப்போ ஏன் நிறைவடையவில்லை என்றால் அது எப்பதான் நிறைவடையும்னா இந்த இடத்துல தேவாலயம் போட்டிருக்கு. அது யாருன்னா நம்ம தான், அவருடைய ஆலயம், கிறிஸ்துவின் சரீரம், அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அது வந்தா தான் நிறைவடையும். நாம தான் பாக்குறோம் புது உடன்படிக்கை. என்ன புது உடன்படிக்கை? இந்த புது உடன்படிக்கைக்கு அந்த புது உடன்படிக்கையை சீல் பண்ணவர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சொந்த ரத்தத்தினால என்ன பண்ணிட்டாருன்னா சீல் பண்ணிட்டார். சீல் பண்ண அந்த புது உடன்படிக்கை எப்ப லைவுக்கு வரும்? நல்லா புரிஞ்சுங்க. சீல் பண்ண அந்த உடன்படிக்கை எப்ப லைவுக்கு வரும் பார்க்கின்ற பொழுது அதுக்கு ஒரு நிழல் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழல் இருக்கு. நிழல் என்னன்னு பார்க்கின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தேவன் கொடுத்துட்டார். யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே மூலமா கொடுத்துட்டார். மோசே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை அந்த ஜனங்களுக்கு முன்பாகவும் பலிபீடத்துக்கு முன்பாக என்ன பண்றாருன்னா அவர் வாசிக்கிறார். வாசிச்சு அவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு பலி செலுத்தப்பட்டு அதோட ரத்தம் எடுத்து எங்க தெளிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா பலிபீடத்தின் மேல தெளிக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த அந்த சட்டம், அந்த நியாயப்பிரமாணம் லைவுக்கு வருது. புரிஞ்சுங்களா? அப்போ அது லா ஆஃப் காவனன்ட். அப்போ நியூ காவனன்ட், புது உடன்படிக்கையில ஃபர்ஸ்ட் யார் அங்க சீல் பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க சீல் பண்ணிட்டார். ஆனா எப்ப லைவுக்கு வரும் அப்படின்னா அதுதான் சொல்றார், தி ஸ்பிரிங்கிள் ஆஃப் தி பிளட். 1,44,000 பேர் தங்களுடைய ரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல தெளிச்சிட்டாங்கன்னா இந்த புது உடன்படிக்கை லைவ்ல வந்துடும். அப்போ இந்த 1,44,000 பேர் அந்த அவருடைய ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளிக்கவில்லை, அதனால அது லைவுக்கு வரல. அதனால 2000 வருஷமா என்ன இருக்குன்னா முடிவடையாமல் இருக்கிறது. அதான் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பவுல் இங்க பவுல் எழுதுகிறார், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. அப்ப யார் யார் கிறிஸ்துவுக்குள்ளாக பாடுபடுகிறார்களோ, யார் யார் கிறிஸ்துவின் பாடுகளை ஷேர் பண்ணிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் தங்க வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்ற பொழுது
ஒவ்வொரு முறையும் என்ன பண்ற தெரியுங்களா? ஸ்பிரிங்க்லிங் தி பிளட். ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துக்கிட்டே வரும், ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கிட்டே வரும். சரிங்களா? அதான் இங்க சொல்றார் பாருங்க. உடலில் உள்ள, வெயிட் பண்ணுங்க, மாறல. ஓகே. உடலில் உள்ள கடைசி உறுப்பு சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் துன்புறுத்தப்படுவார்கள். சரிங்களா? யார் யார் சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் துன்புறுத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே கல்வாரி சிலுவையில பாடுகளில் பங்கு பெறுவார்கள். இப்ப புரியுதுங்களா? அப்போ வில்லிங்ஃபுல் சாக்ரிஃபைஸ் கிரைஸ்ட் அங்க பண்ணியிருந்தாருமா, அதே மாதிரி அவருடைய சரீரம் அவங்களும் வில்லிங்ஃபுல் சாக்ரிஃபைஸ், லிவிங் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். அந்த லிவிங் சாக்ரிஃபைஸ் என்ன தெரியுங்களா? சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும். போய் வீடு கட்டுறதுக்காக 50 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு 35 வருஷம் கனரா பேங்க்ல லோன் வாங்கிட்டு அந்த லோனை கட்டுவதற்காக இல்ல, குழந்தைகளை நம்ம நல்ல காஸ்ட்லியா படிக்க வச்சு பாடுபடுவதற்கு அது கிடையாது, வசதியா வாழ்வதற்காக கிடையாது, சவுண்ட் மைண்ட் இல்லாம சத்தியம் இல்லாம உலகத்துல போய் ஒரு கஷ்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு பாடுபடுறது கிடையாது. இது ஷேரிங் தி பெயின். கிரைஸ்ட் எப்படி ஒரு பெயின் அவர் அனுபவிச்சாரோ, பாடுபட்டாரோ, அதை ஷேர் பண்ண வேணும். அப்ப அதே மாதிரி இருக்க வேணும். எப்படி அதே மாதிரி இருக்கும்? சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் நம்ம துன்பப்படும் போது நம்ம என்ன பண்ணிடலாம் தெரியுங்களா? அந்த ஷேர், அந்த பங்குகளை நம்ம என்ன பண்ணா பார்ட்டேக்கரா நம்ம என்ன பண்ணலாம், போலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்க. விசுவாசிக்க மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறவங்க பேர் சபையில பண்ணுவாங்க, விசுவாசிக்கிறாங்க உலக ஜனங்கள் பேர் சபையில விசுவாசிப்பாங்க. ஏசு கிறிஸ்து அவரு குற்ற நிவாரண பலின்னு கூட விசுவாசிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இருக்க ஃபியூச்சர்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபியூச்சர்ஸ் என்ன தெரியுங்களா? 1,44,000 பேர் அவங்களும் ஜீவனை கொடுப்பார்கள், அவங்களும் பாடுகளுக்குள்ள போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அவர்கள் நிமித்தமாக, அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் நிமித்தமாக உலக ஜனங்களுக்கு ஜீவன். அப்போ இந்த பாடுகள் நமக்கு வருகிறது என்றால் கட்டாயமா சொல்ல வேண்டும், we are most blessed people. சரிங்களா? என்னைக்காச்சும் இந்த சத்தியத்தின் நிமித்தம், இந்த நீதி நிமித்தமாக ஒரு துன்பம் வரும்போது நம்ம முகம் என்னைக்காச்சும் வாடி போயிருக்கா? நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு நம்ம நினைச்சிருக்கிறோமா? யாராச்சும் மேல நம்ம கோவப்பட்டிருக்கிறோமா? யாராச்சும் நம்ம விரோதமா பார்த்திருக்கிறோமா? யாராச்சும் மேல அன்பு செலுத்தாம போயிருக்கிறோமா? இப்படி எல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனடியே என்ன பண்ண தெரியுங்களா? அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டும், மாத்த வேணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க சகோதரி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க, பாக்கியவான்கள். நம்ம என்னைக்காச்சும் பாக்கியவானா இருக்கிறோமா? இல்லையே. நம்மளால அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குதே சொல்ல. ஆனா அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா பாக்கியவான்களா இருப்பீர்கள். வாசிங்க 12ஆம் வசனம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்ப சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அழகா அங்க சொல்லி முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ ஒரு பிரிச்சுவலான ஒரு மரணத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அவர் என்ன பண்ணார் தெரியல, கொஞ்சம் நமக்காக வச்சுட்டு போயிருக்கிறார். மேக்சிமம் நான் முடிச்சிட்டப்பா, இந்த கொஞ்சம் மட்டும் எனக்காக, என்னுடைய பாடுகளை மட்டும் நீங்க பங்கு பெற்றுட்டீங்கன்னா, நான் ஆளுகை செய்யும் போது என்னோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அப்பா கேட்பாரு, என்னப்பா எப்படி அப்படின்னு. அத அப்பாவோட திட்டம். ஆனா எதுவுமே அவங்க அப்பானால பேச முடியாது. அதுதான் இங்க ஒரு மெயின் காரணம். என்ன, அவருடைய பிளட், அவருடைய ஜீவன் அங்க பேசும். சரிங்களா? பாருங்க, அவர் என்ன நடந்திருக்கு.
வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 12 ம், அவர்களும் மகா சத்தமிட்டு அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ம். வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். நல்லா பாருங்க, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எதை எதை பெற்றுக்கொள்ளுகிறாராமா? வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலன், கனம், மகிமை, ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார். அப்ப கம்ப்ளீட்டா நம்முடைய 7ஆம் தூதன் இது நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார், இன் மை கிரியேச்சர், இன் மை கிரியேச்சர், கிரியேஷன்ல இன் மை கிரியேச்சர், இவரை மாதிரி ஒருத்தர் யாருமே இல்லையாமா. அந்த அளவுக்கு அப்பா எதிர்பார்க்கிறது அப்படியே பர்ஃபெக்டா செஞ்சிருக்கிறார். யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இதை முடிச்சுட்டு அவர் என்ன செய்யறாராமா? அதுதான் சகோதரர் கொடுத்த விளக்கம். அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ஆலயத்தை ஆர்கனைஸ் பண்ண போறாராமா. தேவனுடைய ஆலயத்தை இதுக்கு பின்பாக ஆர்கனைஸ் பண்ண போறாராமா. அப்ப தேவனுடைய ஆலயம் என்னது அப்படின்னு பார்க்கும்போது அது 1,44,000 பேர். அப்போ தேவனுடைய ஆலயத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை எதை பெற்றுக்கொண்டிருக்கிறாருன்னா, வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலன், கனம், மகிமை, ஸ்தோத்திரத்தை பெற்றுக்கொண்டு ஒரு ஆர்கனைசேஷன் செய்ய போகிறார். அது சபையை அவர் கட்ட போகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் சபையை கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? எல்லாமே ஷேர் ஆகும். எப்படி ஷேர் ஆகும்? பிதாவாகி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா? வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலன், கனம், மகிமை, ஸ்தோத்திரம், இது அப்படியே யாருக்கும் ஷேர் ஆக போகுதுன்னா 1,44,000 பேர். யார் இந்த 1,44,000 பேர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, யார் யார் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுகிறார்களோ அவருக்கு என்ன பண்றாருன்னா அதை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அன்பான சகோதர சொல்லு, நாம் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்? இந்த பாடத்தோட லாஸ்ட் ஸ்லைடு நம்ம வந்துட்டோம். நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டுக்கு ஒரு முறை அவர் மரணத்தை கட்டாயமாக நாம் நினைவு கூற வேண்டும். அவர் எதற்காக மரித்தார், ஏன் மரித்தார், எப்படி மரித்தார், அவர் மரித்த நிமித்தமாக நமக்கு என்ன என்பதை கட்டாயமாக நம்ம புரிந்து கொண்டு அந்த மரணத்தை நினைவு கூற வேண்டும். சரிங்களா? நம்ம சரியான ஒரு பந்தியை அனுசரிக்க வேண்டும். அது ரொம்ப கட்டாயம் முக்கியம். சரிங்களா? இந்த பந்தி அனுசரிக்கிறத யாருக்குமே எல்லாத்துக்குமே தூக்கி கொடுக்கல தேவன். அப்ப அது யாருக்கு அங்க அப்ளை ஆகுது அப்படின்னா, who are all consecrated, யார் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஒரு மேலான வாய்ப்பு. அடுத்தது, இந்த அடையாள அர்த்தமுள்ள துன்ப கிண்ணத்தில் பங்கு கொள்வது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதாவது கிறிஸ்துவின் பாடுகள் இருக்கு பாத்தீங்களா? கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள், சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் ஒரு பாடுபடுறோம் பாத்தீங்களா? இந்த பாடு உலக ஜனங்களுக்கு இல்ல, உலக ஜனங்களுக்கு இல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த உலக ஜனங்கள் நிறைய ஜபம் செய்யறாங்க, எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பணம், பங்களா, ஆஸ்தி, சொத்து எல்லாம் வாங்குறாங்க, கேட்கறாங்க. அது தேவன் கொடுக்குறாரா, சாத்தான் கொடுக்குறாரா, நம்ம அதை பத்தி போகல. கேட்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க, அவ்வளவுதான். அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்க மாட்டாங்க. நல்லா தேவனுடைய பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. நீ உலகத்துக்குரிய காரியம் கேட்டியா, இந்த உலகத்துக்குரிய காரியம் வச்சுக்கோ, அனுப்பிச்சுட்டுவார். ஆனால் நம்ம என்ன கேட்க வேண்டியது தெரியுங்களா? தேவனே, எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. என் ஆண்டவர் எப்படி அந்த கல்வாரி சிலுவையில மரணம் அடைஞ்சாரோ, இப்ப கல்வாரி சிலுவையில மரணம் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா அது மட்டும் கிடையாது, 3 வருஷ வாழ்க்கையும் தான். ஏன்னா அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே கிளியரா சொல்லிட்டா, நான் மூழ்க வேண்டிய ஸ்தானம் மற்றொன்று இருக்கு, அது வரைக்கும் நெருக்கப்படுகிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து மரணம் அடைஞ்சாரோ, எனக்காக கொஞ்சம் ஒரு பார்ட் மிச்சம் வச்சு போயிருக்காருல்ல, அந்த கொஞ்சோண்டு பாடுகளை எப்படியாச்சும் என் வாழ்க்கையில நான் பாடுபட்டு சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் எனக்கு பாடுகள் கொடுங்கப்பா. அந்த பாடுகள் நான் பட்டு நான் கிரைஸ்ட் கூட எப்படியாச்சும் போய் சேர்ந்துடுறேன். அந்த கிரைஸ்ட் கூட நான் எப்படியாச்சும் போய் சேர்றதுக்கு எனக்கு நீங்க கிருபை தாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க.
எதை கேட்க போறோம்? பாடுகளை கேட்க போறோம். அப்ப இந்த வருஷமும் ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் நான் பங்கு பெறும் போது நாம் யோசிக்க வேண்டியது என்னன்னா, அப்பா எனக்காக கொஞ்சம் நீங்க மிச்சம் வச்சுட்டு போயிருக்கீங்கல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிச்சம் வச்சிருக்காருல்ல, இன்னைக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கிறேன். அந்த கொஞ்சம் மிச்சத்தையும் நான் குடிச்சு என்னுடைய பிளட்டும் அந்த புது உடன்படிக்கை மேல தெளிக்கும் வண்ணமாக நான் கிறிஸ்து மாதிரியே பாடல்களுக்கு போடப்பேன். லாஸ்ட் இயரும் அதான் சொல்லியிருப்போம். பட் எங்க ஃபெயில் ஆனா நமக்கு தெரியல. பட் இந்த வருஷம் அதே கமிட்மெண்ட் நம்ம கொடுப்போம். கண்டிப்பா இந்த ஒரு பாடுகள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தேவன் நமக்கு கொடுப்பார். அப்ப பாருங்க, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதே மேலான விஷயம். மூன்றாவது, அவரது உடைந்த உடலில் அடையாளமாக பங்கேற்கிறது. அதாவது உடைந்த உடல்னா உடம்பெல்லாம் அங்க உடையில, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம்னா நொறுங்குச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா? அவர் அங்க நொறுக்கி போய் கிடந்தாரு பாத்தீங்களா? அந்த நொறுங்கி போன உடல்ல நானும் ஒரு பார்ட். பூமிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்கு வாங்கிட்டு போறாங்க. வானத்துக்குரிய ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் சரீரமான ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ணிக்கலாங்க? பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு சபையை, ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு சபையை எழுப்புவதற்காக, அவருடைய பாடுகளை கொஞ்சம் மிச்சம் வச்சு கொடுப்பதற்காக, அதே மாதிரி இந்த சிம்பாத்தட்டிக் ரொம்ப ஒரு அனுதாபம் உள்ள ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கத்தக்கதாக, அப்பா எதிர்பார்த்த 100%, இப்ப சொல்ல போனா மோர் தென் 100% கொடுக்கும் வண்ணமாக தன்னைவே அவர் சாக்ரிஃபைஸ் செய்வதற்காக, ஆடம்ஸில் இருந்து உலக ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக எத்தனை விதமான பாவங்கள் செஞ்சிருந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தம் அவரை மன்னிக்கத்தக்கதான ஒரு வல்லமை பெறத்தக்கதாகவும், இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் சட்டத்திலிருந்து, அவருடைய ஒரு சாபமான அந்த ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கத்தக்கதாக, நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக அவர் என்ன பண்ணார க்ளோஸ் பண்ணத்தக்கதாக அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? தேவன் எதிர்பார்த்ததுடைய இந்த ransom, அந்த பிரைஸ் என்ன பண்ணிருக்காருன்னா கூடுதலாக கொடுத்து சகலத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா செய்து முடித்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இவ்வளவு ஒரு பிரிச்சுவாலிட்டிக்குள்ள அவரு போனார் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நம்ம பார்த்துள்ளோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த பாடத்துல பார்த்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட், ஒரு லாங் சஃபரிங் தேவன் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துருக்கிறார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றுக்கொண்டு சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் நாம கிறிஸ்துக்குள்ளாக பாடுகளை சகிக்கின்ற பொழுது நாமும் அந்த புது உடன்படிக்கைக்குள்ள பங்கு பெறுகிறோம், ஒரு கிறிஸ்துவின் சரீரமாகிறோம், மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.